இதுதான் முள்ளங்கி. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கணும். முள்ளங்கி பார்த்தீங்களா? என்ன வரைக்கா கீழே பார்த்தா தெரியும் முள்ளங்கி. அப்புறம் வந்து இது வந்து இதுலேயும் முள்ளங்கி இருக்கு. இது முள்ளங்கி தான். இது முள்ளங்கி. இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே முள்ளங்கி தான். இது வந்து ஒரு அன்னாசி. அப்புறம் இதுவும் ஒரு அன்னாசி தான். இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். இது வந்து சொன்னோம்ல வாட்டர் ஆப்பிள். இதுவும் வாட்டர் ஆப்பிள். கருவேப்பிலை. இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். வாட்டர் ஆப்பிள் இது நிறைய இருக்கு. எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும், நம்மளோட ஹெல்த்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஆத்திர அவசரத்திற்கு ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ குணமாக இருக்கட்டும் தேவைப்படும். இந்த ஓம செடி, அப்புறம் துளசி இலை, அப்புறம் வந்து இந்த முருங்கை இலையெல்லாம் ரொம்ப நல்லது. கீரை, முருங்கைக்கீரைலாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி இங்கே நிறைய செடி மருத்துவ குணமாகவும் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். கத்தாழை அப்படி நிறைய இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் இப்படி வச்சு பழகுங்க. வச்சு பழகினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்படி இடத்துலலாம் இங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. நாங்கள் இப்படி இடத்துல இந்த மெயினாக இந்த இடம் நாங்கள் எதுக்கு போட்டிருக்கோம்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கதை பேசுகிறதா இருக்கட்டும், நைட்டு ஈவினிங் அப்படி டைமில் வந்து நாங்கள் இதில் உட்காந்து தான் இந்த இருக்குல்ல சேர் போட்டு இதில் உட்காந்து கீழேயும் உட்காருவோம். சாப்பிட்றதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், குழந்தைகளும் விளையாடுவாங்க, விளையாடுறதா இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் நேரப்போக்குக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி காலையிலே வந்து செடியை பார்க்கறதுல வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, மைண்டெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் செடி வச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் செடி வச்ச வீட்டிலலாம் நிறைய பேருக்கு அனுபவிச்சிருப்பாங்க. செடி வச்சா அவங்களுக்கு மறுபடியும் செடி வைக்கணும் அப்படின்னு தோணும். நிறைய பெனிஃபிட் இருக்குது, எல்லோரும் வைங்க. இது வந்து ஒரு ஆப்பிள் தான். என்ன ஆப்பிள் மரம் தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இது வந்து வெண்டைக்காய் வந்து மாவு பூச்சி அரைச்சிருச்சதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. வந்து இது பேர் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பழம் தான், ஃப்ரூட்ஸ் தான். வீட்டுக்காரங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் ஐட்டங்கள் தான் நிறைய வைப்பாங்க. இது வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் தான், ஆனால் என்ன ஃப்ரூட்ஸ்னு எனக்கு தெரியல, கேட்டுட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து இது மாதுளை வந்து அதுவாட்டே வந்தது தான், விதை போட்டு அதுவாகவே வந்தது. விதைன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போடுறோம்ல, அதிலேருந்து வரக்கூடிய விதைகள் தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே விதையினால் வந்தக்கூடாது தான். அப்புறம் வந்து இது கத்திரிக்காயும் விதை போட்டு வந்தது தான். இந்த அழுகுன கத்திரிக்காய் அப்படி வச்சு வந்த இது தான் இது. இதுவும் கத்திரிக்காய் தான். இது பரண்டையை பாருங்களேன் எவ்வளோ பொடியாக்க வேணும். பொடினா பரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி கொடியாக்கி போயிருக்குங்க பார்த்தீங்களா, பொடி. அப்புறம் இது வந்து என்னதுன்னா, இது வந்து புடலங்காய். மோஸ்ட்லி புடலங்காய் ரொம்பவே இருக்கு எங்கள் வீட்டில். எதுக்குன்னா பாருங்களேன், இங்கே புடலங்காய் பார்த்தீங்களா, அழகா. இதுவும் விதைனால வந்தது தான். எல்லாமே புடலங்காய் மோஸ்ட்லி எல்லாமே விதைனால வந்தது தான். இது இப்போ தான் வர்றது ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து முருங்கைக்காய் போச்சு, விதை தான். இதுவும் விதை தான். எங்கள் வீட்டில் வந்து கம்பு வச்சா வரும்னு சொன்னாங்க. நாங்கள் கம்பு வச்சோம், வரல. அதுக்கப்புறம் வந்து நல்லா முத்தின காயிலேருந்து நாங்கள் ஒரு விதையாட்டு போட்டு அது நல்லா விதையாக வந்துருக்குதுதா முருங்கைக்காய். கொஞ்சம் நிறைய பறிச்சிட்டோம்.
அப்புறம் இதுவும் இது ஒரு பழம் தான், என்ன பழம்னு தெரில. இது வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர். இது வந்து நார்மல் வாட்டர்மெலன், வாட்டர் ஆப்பிள். இது வந்து ரெட் கலர். அப்புறம் வந்து இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, நான் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் சரியா. இது கூடயே பாருங்களேன் முள்ளங்கி, விதை போட்டு வந்த முள்ளங்கி. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நான் முள்ளங்கி கொஞ்சம் தெரியுதா கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சீத்தாமரம், இது வந்து ஒரு வீட்டில் வந்து பிடுங்கி கீழே போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் தழுத்து வருது. சீத்தாமரம்னாலே கொஞ்சம் மோஸ்ட்லி ரொம்ப செழிப்பாக வராது, அது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வரும். அப்புறம் வந்து இது வந்து மாங்காய் வந்து கொட்டை வச்சு அது வாட்டே வந்தது மாங்காய். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வாட்டர்மெலன் நிறைய விதை போட்டிருக்கோமா. எத்தனை வாட்டர்மெலன் நிற்கிதுன்னு பாருங்களேன். இது ஒன்று தனித்தனியாக எல்லாமே நிறைய போட்டிருந்தாலும் நிறைய நிற்கிது இதில். இதுவும் வாட்டர்மெலன் தான், இது ரெண்டும். ஆனால் மாமரம் இலை மாதிரி இருக்கியா பார்க்குறதுக்கு. ஆனால் இது ரெண்டும் வாட்டர்மெலன் தான். அப்புறம் கருவாக்கண்ணு, அப்புறம் வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து இது வந்து சோளம். அப்புறம் வந்து சோளத்துக்கு உள்ளேயே நாங்கள் கீரை வச்சுருக்கோம் பாருங்களேன். கீரை பார்த்தீங்களா, சோளத்துக்கு உள்ளேயே நாங்கள் கீரை வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து ஆரஞ்சு, லெமன் நினைக்கிறேன், லெமன். அப்புறம் இது ரெண்டும் சீனவரைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் நிறைய இருக்கு. துளசி, இது வந்து துளசி கிடையாது, இது வந்து சௌச்சவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சௌச்சவ் இல்லை, இது பேர் எனக்கு ஏதோ ஒரு இந்த ஜூஸ் இது கூட போட்டு குடிப்பாங்க. இது பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. இது வந்து நான் பேரை பிந்தி கேட்டுட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் விதை போட்டு வந்தது பாகற்காய் பாருங்களேன், எல்லாம் பாகற்காய். அப்புறம் வந்து புடலங்காய் எப்படி மேலே ஏறி போகுதுடா, அதில் வந்து எவ்வளோ புடலங்காய் பார்த்தீங்களா, 2 புடலங்காய் கிடக்கு. இதில் வந்து இது என்ன பழம்னா, இது இந்த தொட்டியோடு நாங்கள் வச்சுருக்கோம். புருஷானிக்கு தான் மரம் கணக்கா. இது பேர் வந்து குட்டி நாவல். அது வந்து ரெட் கலரில் பழம் போடும். அதை வந்து நம்ம சாப்பிடலாம். குட்டியாக தான் இருக்கணும், சூப்பராக இருக்கணும். சாப்பிட்டாச்சு, ஏற்கனவே இதை வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகாவை பாருங்களேன், மிளகாய் செடி. இதில் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரம்மை நாங்கள் வெட்டி அதுக்கு மேலே வாழைக்கன்று இதெல்லாம் வச்சு ஈவினிங் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுறேன் சரியா. இது வந்து கத்திரிக்காய், இது வந்து அன்னாசி, இது வந்து சப்போட்டா. எல்லாமே விதைனால வந்தது எங்களுக்கு. நான் வந்து அன்னாசி சாப்பிட்டுட்டு வச்ச இது. கத்திரிக்காயுமே நாங்கள் விதை போட்டு வந்தது. விதைனா இந்த அழுகுன கத்திரிக்காய் அப்படி இருக்குங்க, அதுவால வந்தது. பிச்சி இந்த ஒன்று தான் நாங்கள் வாங்கி வச்சதுப்பா, மல்லிகைப்பூ செடி. இந்த பிச்சி மல்லிகைப்பூ செடி வரவே வராது எங்கள் வீட்டில். இந்த ட்ராகன் ஃப்ரூட், இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட் நாங்கள் இவ்வளோ தான் வச்சோம். தெரியுது அவங்களுக்கு, இவ்வளோ தான் வச்சோம். அதில் 2 அடுக்கு வந்துருச்சு. இந்த ஒரு அடுக்கு 2 அடுக்கு வந்துருச்சு. அப்புறம் இது பரண்டை, இதுதான் துளசி செடி. அப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழம் போட்டாச்சு அத்திப்பழம். அப்புறம் வந்து இது ஒரு எலுமிச்சை, தக்காளி. இது வந்து ஸ்பாஞ்ச் பழம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பழங்கள் ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். இது வந்து ஸ்பாஞ்ச் பழம். இது வந்து கத்திரிக்காய். இது வந்து வல்லாரக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான வல்லாரக்கீரை டைப். இது வந்து ட்ராகன் இல்லை, இது ஸ்ட்ராஃபு.
ஸ்டார் ஃப்ரூட். இல்லை ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்கேன், கையில் பிடிச்சிருக்கேன் நான், குட்டி ஒன்று. இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட். அப்புறம் வந்து இன்னொரு பெரிய இது ஒன்று கிடந்துச்சு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பழங்கள் ஏதோ போட்டால் இந்த இருக்குது பாருங்களேன், ஸ்டார் ஃப்ரூட் வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பழங்கள் போட்டாலே எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன ஒன்று இருக்கா, போட்டாலே வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க, பறித்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 குட்டி வாண்டு கிடக்குதா, அவங்க 2 பேருமே நல்லா எந்த ஒரு பழத்தையும் பார்த்துடக்கூடாது, அப்படியே பறித்து சாப்பிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி இங்கேயும் பழங்கள் ஐட்டங்கள் ரொம்ப கிடக்காது, உடனே சாப்பிட்றதுனால. இது வந்து செரி, இது இனிப்பு செரின்னு சொல்லுவாங்க, இது வந்து புளிப்பு செரி. இந்த இதில் பழம் போட்டுருச்சு, இந்த இதில் வந்து பழம் போட்டு சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து முட்டைப்பழம் சொல்லுவாங்க, முட்டைப்பழம் இதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, முட்டைப்பழம். இது வந்து மாதுளை வந்து இப்போ தான் பூ வச்சிருக்கு, நிறைய பூ வச்சிருச்சு, ஆனால் அது உருந்து இதாயிருச்சு. அப்புறம் வந்து இதுவும் விதை போட்டு வந்தது தான், பப்பாளி இதெல்லாம் விதை போட்டு வந்தது தான். அப்புறம் வந்து இது வந்து இழந்த பழம் எப்படின்னா நிறைய பழம் போட்டுச்சுப்பா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறைய இது பறிச்சிட்டாங்கன்னா இதில் ஒன்று கிடக்குதாங்களே இழந்த பழம். இதுக்கு ஏதோ இலை மறைச்சிருக்கனால எப்படி சாப்பிடாம இருக்காவ, ஆனால் இன்னும் உள்ள கிடக்குது, ஒன்று என்ன கிடக்கு, நிறைய கிடந்துச்சு, நிறைய இது சாப்பிட்ருக்காங்க. இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சின்ன பழங்கணக்காக இருக்கும், அது பரவாயில்லாமல் இருக்கும். இந்த பழத்தில் வந்து நம்ம பட்டர் எப்படி நெய் கணக்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த பட்டர் ஃப்ரூட் அதே மாதிரியே இருக்குமா, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிடல, என் வீட்டுக்காரங்க சாப்பிட்ருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இதுவும் மாமரம் தான். இது வந்து ஆரஞ்சு, ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீட் ஆரஞ்சு நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்டோம், 2 பழம் சாப்பிட்டோம். 2 பழம் இது வரைக்கும் 2 பழம் தான் போட்டிருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. அதனால் தோலோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து வேற எது காமிக்கல உங்ககிட்டங்க. அப்புறம் வந்து இது வந்து கீரை, இது ஒரு கீரை பேர் ஏதோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. இந்த ரெட் கலரில் இருக்குமே பழங்களுக்கா, இதை வச்சு என் குழந்தைங்க என்னமா செய்வாங்க, இதை அப்படியே நம்ம இப்படி வச்சோம்னா லிப்டிக் போடுவோம். இது லிப்டிக் கலரில் இருக்கு, உதட்டில் போட்டோம்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கு உதடு. பார்த்தீங்களா, உதட்டுலலாம் போடுறோம், நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து கொய்யா, வீட்லேயே வந்தது தான். நிறைய இலையை உறுத்தி விட்ருக்கேன் நான், நிறைய இலை வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு, அதனால் நிறைய இலையை உறுத்தி விட்ருக்கேன். இது வந்து திராட்சை நாங்கள் நிறைய இடத்துல வாங்கி வச்சோம். இது ஏதோ வருது, பார்ப்போம். இது வந்து ப்ளூபெரி பாருங்க, ப்ளூபெரி பூ வச்சிருக்கா, இனிதான் பழம் போடும். இந்த இருக்கா ப்ளூபெரி, இன்னொரு பழம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காய் தான் அப்படியே பழமாக மாறும். இந்த ப்ளூபெரி உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பக்கத்தில் காமி ப்ளூபெரி. அப்புறம் பாருங்களேன், புடலங்காய் பாருங்களேன், இன்னொரு குட்டி ஒன்று கிடக்குதா, அப்புறம் இன்னொரு குட்டியா, அப்புறம் இன்னும் நிறைய புடலங்காய் கிடக்குதா. நீ என்ன கொஞ்சம் குட்டி குட்டியாக கிடக்கு, இன்னும் 2 புடலங்காய் கிடக்குது, நிறைய புடலங்காய், இந்த ஒரு புடலங்காய், இன்னும் நிறைய குட்டி குட்டியாக கிடக்குது. நிறைய இது நாங்கள் பறிச்சிட்டோம். நேற்றுக்கு தான் நாங்கள் சீனியை வரைக்கும், அப்புறம் வந்து என்னது மிளகா, இன்னும் நிறைய இது பறிச்சோம். இதான் எங்கள் வீட்டு மாடி தோட்டம், குட்டி மாடி தோட்டம், குட்டி, ரொம்ப குட்டின்னு சொல்ல
முடியாது. இதோ நாங்கள் இப்போ வச்சது தான் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இருந்துச்சு. சரிங்களா, உரத்துக்காண்டி சாணி, செடிக்கு முக்கியமே உரமே சாணி தான், மாட்டுச்சாணி. எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் வந்து இப்படி செடி வளர்க்கணும் ஒரு ஆசையை கொண்டு வாங்க. அப்படின்னு தான் நம்ம தேவைக்கு, நம்ம வீட்டு தேவைகளுக்கு, நம்ம வெளியே போக வேண்டிய அதில் உள்ள என்னென்னலாம் கலந்துருப்பாங்க. இப்போ நிறைய ஹைப்ரூட் பழங்கள், அப்புறம் வந்து காய்கறிகள் ஹைப்ரூட் அதனால் நிறைய வருது. அதனால் நம்ம வீட்டிலையே கொஞ்சம் நடம் இருந்தாலும் அந்த வீட்டிலலாம் இப்படி செடி வளர்க்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் பறித்து சாப்பிட்ற ஒரு பழமாக இருந்தாலுமே அதோட சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்குன்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம என்ன இருந்தாலும் செடி வச்சுருந்தாலும் உடனே காய் தரலையேன்னு நினைக்க தோணும். ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு காய் போட்டுட்டு ஒரு பழம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லச்சில அதை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க ஃபீலிங்ஸே அது வேறையாக இருக்கும். ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு பழமாக இருந்தாலும் நல்ல ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செடி மாடி தோட்டமாக இருக்கட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.